வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங் சாப்டர் 6 ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். 11th ஸ்டாண்டர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நம்ம அடுத்ததாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். நம்ம எப்படி அல்காரிதமை எப்படி கரெக்டாக சீக்வென்ஸாக எப்படி பில்ட் பண்ணுறது, ஒரு அல்காரிதமுக்கு என்னென்ன தேவை, அந்த தேவையான டேட்டா, இப்போ தேவையானதுன்னா டேட்டா, வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன், அது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம ப்ரீஃபாக இதில் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பெல் ஐக்கானை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். We construct algorithm using basic building blocks such as பேசிக்காக ஒரு அல்காரிதம்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன். இதெல்லாம் பேசிக்காக ஒரு அல்காரிதமுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், டேட்டாவை பற்றி படிக்கப்போம். An algorithm take input data, process the data and produce output data. அல்காரிதம் இன்புட் டேட்டாவை பெற்றுக்கொண்டு அந்த அல்காரிதத்தின் படி அவுட்புட் டேட்டாவை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போ அந்த அவுட்புட் டேட்டா இன்புட்லேருந்து அவுட்புட் வர்றது எதோ டிபெண்ட் பண்ணியிருக்கு, அல்காரிதம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இது பாருங்கள், கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொவைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டேட்டா. கம்ப்யூட்டர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்கள் கொடுக்கப்படுகிறது. என்னதுக்குன்னா ஆப்ரேஷன்களை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்னத்தில் டேட்டாக்களில் ஆப்ரேஷன்களை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுபடி டேட்டாவை அது ஆப்ரேட் பண்ணி அதுக்கான அவுட்புட் டேட்டாவை கொடுக்குது. அதுக்காக கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமர்களோ யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் instruction for doing arithmetic operation on numbers such as add, subtract, multiply and divide. There are different kinds of data such as numbers and text. ஒரு நம்பர், இப்போ 2 நம்பர் இருக்குன்னா அதை ஆட் பண்ணணுமா, சப்ராக்ட் பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணணுமா, டிவைட் பண்ணணுமா அப்படிங்கிறது எழுதுன இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து தான். 2 and 4 அப்படிங்கிற நம்பரை ப்ரோக்ராம் படி அதை ஆட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி 6ன்னு காட்டிடும். அதே அது மல்டிப்ளேயர் இருந்துச்சுன்னா 2 × 4 என்ன 8ன்னு காட்டும், சப்ட்ராக்ட்னா -2ன்னு காட்டும். இந்த மாதிரி அந்த அவுட்புட்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அல்காரிதம், அந்த சீக்வென்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அடுத்து வேரியபிள் ஒரு முக்கியமான டாபிக். Variables are named boxes of storing data. When we do operations on data, we need to store the result in variable. The data stored in a variable is also known as the value of variable. We can store a value in a variable or change the value of variable using an assignment statement. ஒரு வேரியபிள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ப்ரோக்ராமுக்கு. அது ஒரு பாக்ஸுகளை போன்றது. அதில் நம்ம டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுறோம். டேட்டா ஸ்டோர் இன் வேரியபிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வேல்யூ ஆஃப் த வேரியபிள். அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை வேரியபிளோட வேல்யூன்னு சொல்லலாம். நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறக்கூடிய இது அது தான் வேரியேட் பண்ணக்கூடிய வேரியபிள். இதை நம்ம அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம அசைன் பண்ணுறோம். பாருங்கள், கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் இன் த ரியல் வேர்ல்டு ஹேவ் ஸ்டேட். As a process evolves, the state changes. How do we represent the state of process and the state of change in algorithm? The state of process can be represented by a set of variables in algorithm. The state of any point execution is simply the values of the variable at the point. As the value of the variable changes, the state changes. ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் ஏகப்பட்ட ஸ்டேட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன, கண்ட்ரோல் ஃப்ளோனா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகலாம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பல வகையான ஃபங்க்ஷன்கள் எக்ஸிக்யூட் ஆகுது. இதை நம்ம இப்போ எந்த ஃபங்க்ஷன் எந்த வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும், ஆகிட்டே இருக்குமா. ஃபஸ்ட்டு இந்த லைன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குங்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வேரியபிளுக்கு அதை கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் 6.4 பாருங்கள். எ டிராஃபிக் சிக்னல் மே பி இன் ஒன் ஆஃப் த த்ரீ ஸ்டேட்ஸ். இந்த 3 படியில் ஏதாச்சும் ஒரு படியாக இருக்கும். க்ரீன், ஆம்பர் ஆர் எல்லோ. ஆம்பர்ங்கிறது எல்லோ லைட். க்ரீன்னா என்ன, கோ. ஆம்பர்னா என்ன, கெட் ரெடி. ரெட்டுனா ஸ்டாப். தி ஸ்டேட் இஸ் சேஞ்ச் டு அலோ எ ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் ஸ்மூத்தாக, இப்போ டிராஃபிக் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கு, ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த ஸ்டேட் யூஸ் ஆகுது. தி ஸ்டேட் மே பி ரிப்ரசன்ட் பை எ சிங்கிள் வேரியபிள், சிக்னல் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளில் ரெட், க்ரீன், ஆம்பர்.
இதுங்கிறத இதில் 3 வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். திஸ் கேன் ஹேவ் ஒன் ஆஃப் த 3 வேரியபிள்ஸ். அந்த 3 வேல்யூக்களையும் இது கொண்டு இருக்குது. ஆனால் எக்ஸிக்யூட் ஆகும்போது ரெட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இதில் எப்படி எழுதுறோம் காட்டுறேன். இப்போ எம் அப்படிங்கிறது எம்ங்கிறது ஒரு வேரியபிளில் நான் 10ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இது என்ன அப்படின்னா இது வந்து வேரியபிள். இது என்ன வேல்யூ. ஓகேவா, இது என்ன அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். அசைன்மெண்ட் இது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஓகேவா, இது தான் இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது இந்த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் தீர்மானிக்குது. இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லாஸ்ட்டாக உள்ள சின்டாக்ஸு, இதை விட்டுருங்க. எம்ங்கிறது 10. எம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ். ஓகே, எம்ங்கிறது ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸில் நம்ம என்னத்தை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வேல்யூ. இது வந்து வேல்யூ, இது வேரியபிள். புரியுதா? கான்ஸ்டன்ட்டுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். வேரியபிள்ங்கிறது நம்ம தேவைக்கு தகுந்தபடி இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே இப்போ அடுத்து பாருங்கள், கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம an algorithm is a sequence of statement. However, the first executing a statement, the next statement to be executed need not to be in the next statement in algorithm. The statement to be executed next may be depend on the state of process. Thus, the order in which the statements are executed may differ from the order in which they are written in. ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஃப்ளோங்கிறது அப்படின்னு எப்படி என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் என்னத்துக்கு, ஒரு ப்ரோக்ராம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி இருக்கணும். ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பாருங்களேன். ஃபஸ்ட்டு எந்த வேலை நடக்கணும், அடுத்து என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிறத ஃப்ளோவாக கொண்டுட்டு வருது. இப்போ 1+, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 1+1 அப்படின்னு போட்டுட்டு அதை எம்னு வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், m இன்ட்டு n ஈக்குவல் டு இசட்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோடய வேல்யூ இங்கே கொடுத்தாச்சு 2ன்னு. இப்போ நேராக இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது எக்ஸிக்யூட் ஆகலை. இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா வேல்யூ கிடைக்குமா? எம்மோட வேல்யூ தெரியாது அதுக்கு. இதை நம்ம எழுதா கட்டி இங்கே என்ன கட்டிடும், எம் இஸ் நாட் டிஃபைன்ட் ஆர் சின்டாக்ஸ் எரர், எம் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு கட்டிடும். ஓகேவா, இது மாதிரி சீக்வென்ஸாக ஃப்ளோ ஆகிறதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஒர்க் தேவைப்படுது. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொன்னோம்னா இதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோவோட கண்டென்ட். இப்படி தான் கண்ட்ரோல் ஃப்ளோவோட எக்ஸ்பிளைன் பண்ணும். அடுத்தது பாருங்கள். ஓகே, there are 3 important flow of statement to alter the control flow. கண்ட்ரோல் ஃப்ளோவுக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, கண்டிஷனல் கண்ட்ரோல் ஃப்ளோ, லூப்ஸ், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அதுதான் இங்கே சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, அல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஐட்டரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படின்னா, நான் சொன்னது தான், ஒன் ஆஃப்டர் அனதராக கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது லீனியர் சீக்வென்ஸாக. கண்டிஷனல் ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படின்னா, இஃப் எக்ஸுங்கிற வேல்யூ பாருங்க, இஃப் எக்ஸுங்கிற வேல்யூ 10 விட சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த வேலையை செய். எல்ஸ் இஃப் சரி அப்படி இல்லை, ஆனால் எக்ஸுங்கிற வேல்யூ ஒரு எக்ஸுங்கிற வேல்யூ ஒரு 5 விட எக்ஸுங்கிற வேல்யூ 10க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை செய். இப்படிங்கிறது தான் என்ன, கண்டிஷனல் ஃப்ளோ. கண்டிஷன் கொடுக்குறோம் நம்ம கம்ப்யூட்டருக்கு, இப்படி இருக்கான்னு பாரு, இல்லையா அப்படி இரு. சரி, இது எதுலையுமே இல்லையா, எல்ஸ். எதுலையுமே இல்லை அப்படின்னா இது போடக்கூடாது.
எல்ஸ் எதுலேயுமே இல்லைன்னா இங்கே என்ன காட்டுறியோ அதை காட்டிவிடு, என்ன க்ரோடிங் எழுதுறோமோ அதை செஞ்சிரு அப்படின்னு நம்ம எழுதுறோம். இது கண்டிஷனாக நம்ம சொல்கிறது. இது இருக்கா பாரு, இல்லையா அதை செய், அது இருக்கான்னு பாரு, அது இல்லையா அதை செய், இப்படி நம்ம கண்டிஷனாக சொல்கிறது தான் கண்டிஷனல் ஃப்ளோ. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள் லூப்ஸ். லூப் எப்படின்னா எக்ஸோட வேல்யூ நான் சொன்னேன்னு அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 10 விட சின்னதாக இருக்கும். இப்படி சின்னதாக இல்லையா, அதை சின்னதாக்கு அங்கே ஒரு லூப் போடுவாங்க. -1 ஃபஸ்ட்டு ஒருத்தர் -1 வந்து திருப்பி லூப் அடிக்கும், -1 திருப்பி -1. இப்படிங்கிறது தான் வந்து லூப் ஃப்ளோ. லூப் ஃப்ளோவை வந்து ஐட்டரேட்டிவ் ஃப்ளோவில் சொல்லுவாங்க. அல்டர்னேட்டிவ் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் நான் சொன்ன கண்டிஷனல் ஃப்ளோ. ஐட்டரேட்டிவ் ஃப்ளோவில் இன்னொன்று இருக்கும், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன அப்படின்னா பிரேக், கண்டினியூ, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுகள் மூலமாக இது என்ன ஆகும்னா இப்போ வேல்யூ ரிட்டர்ன் பண்ண கடைசியாக எழுதணும்னா C++ல் ரிட்டர்ன் 0, எல்லா வேலையும் முடிஞ்சோடனே 0 ரிட்டர்ன் ஆகிடும். எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சுங்கிறது காட்டுறதுக்கு இது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்து பாருங்கள் முக்கியமான விஷயம் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபங்க்ஷனுங்கிறது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ 4, எம்மோட வேல்யூ 5, சியோட வேல்யூ யூசர் இன்புட்டா யூசர் இன்புட் வச்சுன்னு வச்சுக்கோமே. நான் சிம்பிளாக எழுதுறேன். அந்த ப்ரோக்ராமிங்க்கு போவேன்னா நான் சிம்பிளாக எழுதி காட்டுறேன். சியோட வேல்யூ இன்புட் வர வேண்டியது தெரியாது. யூசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏவோட வேல்யூ யூசர் என்ன சொல்கிறாருங்கிறது ஆடா சப்ராக்டான். இதுக்கு நம்ம எழுதுகிறோம் ஆட் ஃபங்க்ஷன் என்ன, என்னோட வேல்யூவையும் எம்மோட வேல்யூவையும் ஆட் பண்ணுறோன்னா என்ன வரும், z = m + n + c. இங்கே வந்து C1 இருக்கும். இது இப்போ என்ன பண்ணுவோம்னா ஏ அப்படின்னு கிடச்சிருச்சு, யூசர் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்கிட்ட நம்ம கொடுத்த அந்த வேரியபிள்கள் எல்லாம் இங்கே வரும். இது அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை இது பெர்ஃபார்ம் பண்ணும். புரியுதா? இதே சப்ராக்ட்னா இங்கே சப்ராக்ட் பண்ணும். இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு இசட்டுங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணும். இசட்டுங்கிற வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்கிது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். ஃபங்க்ஷன்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணுது. இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சிலிண்டரோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், A = 2/r² + 2/RH அப்படிங்கிற ஃபார்முலாவில் பண்ணுவோம். இதை வந்து நான் சொன்ன மாதிரியே தான் வேல்யூ எடுக்கிறோம், இதில் போடுறோம். அந்த டெக்னிக் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோ அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் பார்ப்போம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.